ஓஹோ, கல்யாண பொண்ணு. பயப்படாத, ஆம்பளைங்க கிட்ட மட்டும்தான் நான் நெருப்பு. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப வெகுளியா இருப்பான் போல இருக்கு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டேன்னா அவன் வாழ்க்கை பூரா உன்னைய சுத்தி வருவான். புது வாழ்க்கைய தொடங்க போற. ஆம்பளைங்களை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் நல்லாவே சொல்லி தருவேன். இங்க பாரு, இந்த உலகத்துல ஒவ்வொரு பொண்ணுமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனா கடவுள் ஆம்பளைங்களை மட்டும் 3 விதமா பிரிச்சிருக்காரு. அதுல முதல் விதம் என்னன்னா குழந்தைத்தனமா இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனம், கிண்டல், கேலி, வாழ்க்கையவே விளையாட்டுத்தனமா எடுத்துப்பாங்க. ஆனா ரொம்ப பயந்தவங்க. மத்த எல்லா விஷயத்திலயும் தோக்கவும் மாட்டாங்க. அதனால அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா ரொம்ப பாசமா வழிஞ்சு கேளு, காரியம் நடந்துரும். ரெண்டாவது வகை என்னன்னா அம்மா பிள்ளையா இருப்பாங்க. முதல்ல இருக்கிறவனுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. முதல்ல சொன்னவன் விளையாட்டுக்காரனா இருப்பான்னு சொன்னல, ரெண்டாவது இருக்கிறவன் எப்போ அம்மாவை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க, இவங்க 2 பேருக்குமே அவங்க அம்மாவை பத்தி பேசினா பிடிக்காது. அப்படி பேசினா உன் புருஷன் உன் கையை விட்டு போயிடுவான். இருந்தாலும் கவலை இல்ல, அவங்கள ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். அது என்னன்னா ராத்திரி பூரா நீ அழுதுகிட்டே இருக்கணும். அதுதான் ஆயுதமே. நீ விடுற கண்ணீர்ல அவங்க கரைஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் 3வது? ஹை ஹை, அவ்வளவு அவசரமா? நான் பேசுனதெல்லாம் கவனமா நோட் பண்ற போல இருக்கே. சரி விடு, 3வதா இருக்கிற ஆம்பளையும் எப்படி இருப்பாங்கன்னு உன்கிட்ட நான் சொல்லிடுறேன். மிருகத்தனமா இருப்பாங்க. மிருகத்துக்கும் அந்த மாதிரி ஆம்பளைக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. மிருகத்துக்குள்ள கூட ஒரு இதயம் இருக்கும். ஆனா இவன் கிட்ட மனசு முழுக்க கல்லாதான் இருக்கும். நம்ம குணத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் சீண்டிட்டே இருப்பாங்க. என்னோட ருத்ரா மாதிரி. சரி, என் கதை எதுக்கு உனக்கு? நீ எதை பத்தி கவலைப்படாத. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப நல்ல பையன். பாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, சீக்கிரம் வா போலாம். ஆமா, முத்தழிக்கு எங்க போயிட்டா? வாயை திறந்தானா சுற்றுவன் பயமுறுத்துறதுனால எல்லா உண்மையும் சொல்லிட்டான் சார். தேஜாபத் ரொம்ப மோசமானவன். என்னாச்சு? எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? எல்லாரும் வாங்க. பாரு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியம்மா? மனசுல ஏதாவது கஷ்டம் வச்சிருந்தீங்கன்னா சொல்லு. அதாவது என்னன்னா, பிஎஸ்டி காரங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. சரி, ஜமீன்தாரம்மா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப அதை பத்தி பேச எனக்கு நேரம் இல்லை. நிலைமை மோசமா இருக்கிறதுனால நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. அதாவது கல்யாணத்தை இன்னைக்கே ராத்திரிக்குள்ள முடிச்சிடலான்னு சொல்ல வந்தேன். என்னது? ஆமா, நான் எடுத்த இந்த முடிவுக்கு எல்லாரும் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும்.
ஆனா ஏன் திடீர்னு? ஜமீன்தார் அம்மா, நான் எதை செஞ்சாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் செய்வேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க. எல்லாம் அவசரமா செய்ய வேண்டிய சூழ்நிலை. பிஎஸ்டி காரங்க இங்க வர்றாங்க, வந்து கலவரம் பண்ண போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, கல்யாணத்தை எப்படி பாதியில நிறுத்துறது? நம்மளை நம்பி வந்த உறவுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஆனா ஜமீன்தார் ஐயா, இவ்வளவு சீக்கிரமா எப்படி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண முடியும்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்னோட பொறுப்புல விடுங்க. இவ உங்களோட அண்ணன் பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும் முடியும். உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒருத்தரும் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? கேசவன் எங்க போனா? இன்னும் கிடைக்கல. ஒருவேளை எதிரிங்க கிட்ட மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பிஎஸ்டி காரங்க கிட்ட மட்டும் மாட்டி இருந்தான்னா அவனோட உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. அவங்க கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வாங்கி நாளைக்கு அவங்க நம்மளை தாக்குறதுக்கு இங்க வருவாங்க. யாரு வேணாலும் வரட்டும், ஆனா வந்தவங்கள ஒருத்தம் கூடங்கிறது உயிரோட போக கூடாது. நோ சார், நம்ம இப்பவே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நாளைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்புறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. துப்பாக்கிகளை அந்த அரண்மனைக்குள்ள தான் கடத்துறாங்க. சார், என்னாச்சு சார்? அந்த தேஜாவத்துக்கு பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் இருக்கு. அவ்வளவு சுலபமா அவனை பிடிக்க முடியாது. ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாம நாம அரண்மனைக்குள்ள நுழையவும் முடியாது. பர்மிஷன் கிடைக்க கூடாத அளவுக்கு அவன் எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கான். இதான் சார் பிரச்சனையே. ஆதாரம் இல்லாத போது ஆதாரம் வேணும்னு சொன்னானுங்க. இப்ப ஆதாரம் இருந்தும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. தேஜாவத் அவன் கோவில்ல இருக்க சாமி சிலை மாதிரி நம்மளால அவனை பார்க்க முடியுமே தவிர தொட முடியாது சார். முடியும் ஆனந்த், அவனை இங்க இழுத்துட்டு வர முடியும். இனி அந்த தேஜாவத்தோட விதி என் கையில தான் இருக்கு ஆனந்த். ஐயா ஐயா, வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க, எங்க சொந்தக்காரங்க யாரும் தப்பா நடந்துக்கிட்டாங்களா? ஏன் உடனே போய் சொல்றீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணு. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் கிளம்புங்க. ஆகட்டியா? என்ன இவர் பேச்சு வருவார சரியாவே இல்ல. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல மாப்ள. மாப்பிள்ள சாருக்கு ஒரு நல்ல செய்தி, அவ்வளவுதான். மாப்பிள்ளை எல்லாருக்கும் ராத்திரி தான் ராத்திரி நடக்கும். ஆனா உனக்கு கல்யாணமே ராத்திரி தான் நடக்கும். கொஞ்சம் சும்மா இருங்கடா. மாப்பிள்ளைக்கு சொன்னதும் வெக்கத்தை பாருங்களேன். வெக்கப்படாதீங்க மாப்ள. சார் ரொம்ப ரிஸ்க் சார், இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையே ரிஸ்க் தான் ஆனந்த். சாகர வரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா கேசவனை காணும்னு இந்நேரம் தேஜாவத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான்னு அவனோட ஆளுங்க அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இப்ப அவன் ஒன்றும் புரியாம எல்லாத்தையுமே ரொம்ப அவசரமா செய்ய ஆரம்பிப்பான். ஸோ அவனை பிடிக்க இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ்.